வால்பாறை அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் 20ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறையில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் 20வது ஆண்டு தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கடந்த 7ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நேற்று சிறப்பு அபிஷேகம் ஆராதனையும் அதைத் தொடர்ந்து வால்பாறை எம்ஜிஆர் நகர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலிலிருந்து திருமண சீர்வரிசை எடுத்து வந்து அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி மற்றும் வள்ளி நாயகி தெய்வானை தேவியருக்கு யாகசாலையில் சிறப்பு யாகம் நடத்தப்பட்டு திருக்கல்யாண நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்ட நிலையில் நாளை 11ஆம் தேதி காலை சிறப்பு பூஜை ஆராதனை நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து லட்சுமணன் மற்றும் வால்பாறை முருக பக்தர்களின் அங்க அழகு பறவை காவடி ஊர்வலம் வால்பாறை நல்லக்காத்து ஆற்றிலிருந்து புறப்பட்டு நகர்பகுதி வழியாக பக்தர்கள் புடைசூழ ஊர்வலமாக ஆலயத்தை சென்றடைவதை, இதைத் தொடர்ந்து மாபெரும் அன்னதானமும் அதைத் தொடர்ந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் மாலையில் அலங்கார தேரில் வள்ளி தெய்வானை தேவியருடன் திருமுருகன் திருவீதி உலா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த தைப்பூச விழா சிறப்பு ஏற்பாடுகளை தைப்பூச விழா தலைவர் ஏவி வள்ளிக்கண்ணு, செயலாளர் மயில் கணேசன், பொருளாளர் பி சிந்து செல்வம், செயல் அலுவலர் கதிரவன் மற்றும் தைப்பூச விழா குழுவினருக்கு துரிதமாக செய்து வருகின்றனர். நியூஸ் எக்ஸ்பிரஸ் செய்திகளுக்காக வால்பாறை செய்தியாளர் ரவிச்சந்திரன். அவங்களை கொண்டு போய் இன்னைக்கு சென்னைக்கு போனீங்கன்னா ராஜீவ் காந்தி அரசு மருத்துவமனையில அனுமதிக்கிறாங்க. டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு வயசின் காரணமாக இனிமேல் கால் ஒட்டாதுன்னு சொல்றாங்க. அந்த கால் ஒட்டாது அப்படின்றாங்க. வாமன் சுவாமிகள் முருகனை நினைச்சு முருகா நான் உன்னைய பார்க்க